தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இஸ்லாமியர்களின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்க வேண்டும் என அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டிலே ஜனநாயகம் தழைக்கப்பட வேண்டும் என்றால் இன மதங்களுக்கு அப்பால் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் உறவு பாராட்ட வேண்டும் என்றால் இன்னார் இனியவர் இன்னார் ஆகாதவர் என்ற நிலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்றால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், மீண்டும் பாரதிய ஜனதா இந்த நாட்டிலே ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதின் மையமாகத்தான் இந்த நிகழ்வு அமைய வேண்டும். மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்தி மனிதனுக்கு மனிதனை அந்நியனாக்கி அதன் வாயிலாக தேர்தலிலே வாக்குகளை பெறலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைகின்ற கூட்டணிக்கு இஸ்லாமிய பெருமக்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்களை காட்டிலும் பெண்கள் குடும்பத்தினுடைய பாதுகாப்பை கருதக்கூடியவர்கள், ஊரில் ஒற்றுமையை கருதக்கூடியவர்கள், அமைதியை கருதக்கூடியவர்கள், தன்னுடைய பிள்ளைகள் அனைவரோடும் சகமாக இருக்கக்கூடும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுடைய கூடுதல் பொறுப்பு தனக்கு இருக்கிற வாக்குரிமையை செயல்படுத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் அந்த முன்னேற்றம், அந்த பெருமை கிடைக்கும் என்று வலியுறுத்தி சொன்னேன். அந்த காலகட்டத்தில் தான் ஈரோட்டில் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் வரிசை அதிகமாக நின்று வாக்களித்தார்கள். அதனால்தான் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அங்கே இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணன் இளங்கோ அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். இது ஒரு சொல்வதற்கு ஒரு உதாரணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.